ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம வந்துட்டு டீச் யூஏ லெசன் அப்படின்னு ஒரு கொரியன் வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. மொத்தமாக 10 எபிசோடுங்க. எல்லாமே 1 hour தான் போயிட்டுருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும்னு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு எபிசோடுமே வேறு லெவலாக இருந்து தமிழ் டப்பிங் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாதம் எழுதியிருந்தாங்க. நீங்கள் வெப் சீரிஸ் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். இதோட கதை என்ன அப்படின்னா, கொரியாவில் கூடிய ஸ்கூல்ஸ் இருக்க ஸ்கூல்ஸு காலேஜ் மெயினாக ஸ்கூல் தான் காமிப்பாங்க. ஸ்கூலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கூடிய அந்த பழிகள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புள்ளி பண்ணுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, காசை பறிக்கிறது, போதை மாத்திரையை வந்து போட்டு அந்த புழக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே என்ன மாதிரி தப்புகள் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி விஷயங்களை வந்துட்டு போட்டு வெளிப்படையாக காமிச்சிருந்தாங்க. இதோடைய மெயின் பிளாட்டை வந்து நான் கடைசி சொல்கிறேன். 10 எபிசோடில் 10 முக்கியமான விஷயங்கள் எடுத்து அவங்க பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் பசங்களுக்குள்ளே ஒரு கேங் லீடர் இருப்பான். அந்த பையன் வந்துட்டு ரொம்ப சாதுவான பையனை போட்டு அடிதடி பண்ணுறது, அவனை வந்து வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அதனால மன உடைச்சல் ஆகி ஸ்கூலுக்கே வர முடியாமல் போகி இந்த ரொம்ப சூசைட் தாட் வந்துட்டு அவன் எப்படி கஷ்டப்படுறான்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2வது எபிசோடு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு கேங்கை ரவுடி மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு யாரையும் படிக்க விடாமல் போட்டு ஒன்று பண்ணுறது. அடுத்து வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல், அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருந்து அவங்களுடைய மேல் டீச்சரை வந்துட்டு எப்படி வந்து தப்பான வகையில் போர்ட்ரே பண்ணி அவரை வந்து சூசைட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்து லேடிஸ் ஸ்டாஃபையும் வந்துட்டு எந்த அளவுக்கு தப்பாக போர்ட்ரே பண்ணுறாங்க காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து கிண்டர் கார்டன் ஸ்கூல், யூகேஜி எல்கேஜி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன பசங்களை வந்துட்டு பார்த்து டீச்சர் இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு அந்த பசங்களுடைய அம்மா அப்பா வந்துட்டு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்டு நம்ம ஊரில் எப்படி நீட் எக்ஸாம் இருக்குது, அது மாதிரி கொரியாவில் வந்துட்டு டாக்டர் ஆகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து படிக்கக்கூடிய பசங்களை வந்துட்டு அவங்க அம்மா அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி படிக்க வச்சு எப்படி மட்டும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு எபிசோட்லையுமே ஒன்று காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக வந்து இந்த போதை மாத்திரை வந்துட்டு எந்த அளவுக்கு புழக்கமாக இருக்குது ஸ்கூலுக்குள்ளே அப்படி காமிச்சிருப்பாங்க. அண்டு இந்த மூவி வெப்சைட்டில் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த வெப்சைட்டில் வந்துட்டு இந்த ஆன்லைன் கேம்லிங் கேம்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கேமை ப்ளே பண்ண வச்சு அவனை அடிக்ட் ஆக வச்சு காசை வந்து கடன் வாங்கி அது மூலியமாக பண சம்பவம் ஒரு கேங்கை காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் பசங்க நடுவில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸை அப்படியே நம்ம இந்தியாவில் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக ரீச் இருக்கும். இந்தியாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஸ்கூல் பசங்களை போட்டு அடிக்கிறது, இந்த டீச்சர்ஸே வந்து பசங்களை போட்டு அடிக்கிறது, இந்த ஸ்கூல் பசங்களை போட்டு அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்குது. இந்த கான்செப்டை இந்தியாவில் கவர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ரீச் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ மெயின் பிளாட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்துட்டு கிளாஸ் எடுக்க போயிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய பசங்க ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. பசங்க வந்து ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா அவங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த பையனை வந்து ஸ்கூலுக்கு வான்னு அவங்க போட்டு கூப்பிட்டு வர வைக்கிறது. ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பையன் வந்து போதை மாத்திரையை வந்து அந்த பசங்க ஃபுல்லாக பரப்பி விடுறது. இதை கண்டுபிடிச்ச டீச்சரை வந்து நாங்கள் கொலை பண்ணுறோம். கொலை பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணுடைய அப்பாவும் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அந்த அப்பா யார் அப்படின்னா, கொரியாவுடைய கண்ட்ரிக்கு எஜுகேஷன் மினிஸ்டராக இருப்பார். ஸோ அவரும் அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ERPB அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஆரம்பிப்பாங்க. அதில் மொத்தமாகவே 4 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒன்று எஜுகேஷன் மினிஸ்டர், ஒன்று வந்து ஹீரோ, இன்னொன்று வந்துட்டு ஒரு டெக்கி காய், அப்புறம் பொண்ணு வருவாங்க. இதை 4 பேர் வேலை செஞ்சு ஒரு ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு போய் என்ன கம்ப்ளைண்ட்டு, யார் மேலே தப்பு, யார் மேலே சரின்னு அவங்க கண்டுபிடிச்சி தப்பு பண்ணவங்கள வந்து உண்மையாக தண்டனை வந்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறது, இல்லை அவங்கள மன்னிச்சு விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து பாரபட்சம் பார்க்காம ஓப்பனாகவே நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பணக்கார பசங்க வந்துட்டு அந்த பொலிட்டிக்கலோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பணம் இல்லாதவங்களை எப்படி போட்டு அமுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் காமிச்சிருப்பாங்க. பட் யாருமே பாரபட்சம் பார்க்காம இவங்க வந்துட்டு எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. பணக்காரனாக இருந்தால் என்ன, பொலிட்டிஷியன் பையனாக இருந்தானே, நீ யாரான இருந்துக்கோ, நீ தப்பு பண்ண அப்படின்னா உனக்கு தண்டனை கிடைக்குன்ற மாதிரி இவங்க வந்து நியாயமாக நடந்திருப்பாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. எல்லா எபிசோடுமே சூப்பராக இருக்கும். ஒரு எபிசோட்லையுமே ஒரு பிரச்சனை காமிச்சிருப்பாங்க. அங்கே ஆரம்பிக்கிற பிரச்சனை அங்கேயே முடிஞ்சும். ஒரு சில பிரச்சனை மட்டும் தான் அடுத்த எபிசோடு வந்து தாண்டிகிட்டே வரும். ஸோ ஹீரோவுடைய ஒய்ஃபை வந்து ஒருத்தர் கொலை பண்ணுறோம், அந்த சப்ளாட்டை மட்டும் தான் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. கடைசியில் வந்து அந்த ஹீரோ வந்து அந்த பையனை வந்து பள்ளி வாங்கிடுவார், அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. செம ஆக்ஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், 18+ எதுவுமே கிடையாது. ஒரு எபிசோடில் ஒரு செகண்ட் மட்டும் 18+ வந்திருக்கும். மற்றபடி எந்த ஒரு எபிசோட் 18+ கிடையவே கிடையாது. நல்லா இருந்தது. கெட்டதை மட்டும் கொஞ்சம் எபிசோட் வந்திருக்கும். செம ஃபன்னியாக இருந்திருக்கும், நல்லா இருந்தது. வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்ததுங்க. செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் 10 எபிசோடு இருக்குது, ஒரு 10 மணி நேரம் ஆகும். இது வந்து வெப் சீரிஸ் மாதிரி கொண்டு போகல, ஒரு நாடக டோனில் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நாடகமாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு எபிசோட் ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க.
ஒன்று வந்துட்டு இந்த சின்ன பசங்களை பார்த்துக்கிற அந்த ஸ்கூல் டீச்சரை வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க காமிச்சிருப்பாங்க. இந்த டாக்டருக்கு படிக்கிற பசங்களை வந்துட்டு அவங்க அம்மா அப்பா வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க காமிச்சிருப்பாங்க. ஸ்கூலில் வந்துட்டு இந்த டீச்சர்ஸ் வந்துட்டு எந்த பசங்களை பாஸ் பண்ண வச்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு லாபம் கிடைக்குமோ அந்த பசங்களை மட்டும் பாஸ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஓப்பனாக காமிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த வெப்சீரிஸ் பிடிச்சிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.